எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஎஸ்கே vs எல்எஸ்டி ஆடுறாங்க. சிஎஸ்கே வந்து 6 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னும் 8 மேட்ச் இருக்குது. இன்றைக்கி வல்வா சாவாங்கிற மேட்ச்சு சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே வந்து இன்றைக்கி ஜெயிச்சா மட்டும்தான் டோர்னமெண்ட்டில் வந்து இருக்க முடியும். இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா பொட்டியை கட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். அதனால் இன்றைக்கி சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. டீமும் அதே டீம் தான் வச்சுருக்காங்க. டீமை இன்னும் எந்த சேஞ்சஸும் மாற்றலை. ருத்ராஜ் கைக்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு யாருன்னு சொல்லவும் இல்லை. இந்த டீமை வச்சுட்டு விளாட்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் எல்எஸ்டினா சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்எஸ்டியில் பார்த்தீங்க போன மேட்ச்சு ஜிடி எப்படி பொழந்து எடுத்தாங்கன்ட்டு, அதே மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி எல்எஸ்டியில் வந்து பேட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. மித்தன் மார்ஷ், ஆட்வின் மாக்ரம், நிக்லஸ் புரான். போன வாட்டி நிக்லஸ் புரான் தான் பார்த்தீங்க 18 பாலில் 50 அடித்தார். ஜிடி பவுலர்ஸ் தான் நல்ல பவுலர்ஸ், அவங்களே பிரித்து மெஞ்சிட்டார். அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ்னால் மாட்டினாங்கன்னா அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிடுவாருங்க நிக்லஸ் புரான்னு. போன மேட்ச் மித்தல் மார்ஷ் வேறு விளாட்ல. இந்த மேட்ச்னால் மறுபடியும் வந்துட்டாருன்னா மித்தல் மார்ஷ்னால் வந்துட்டாருன்னா சென்னையால் தான் எப்படி சமாளிப்பாங்கன்னே தெரில. சென்னை வந்து அவ்வளோ பவுலர்ஸும் நல்ல பவுலர்ஸும் யாரும் கிடையாது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. அதுவும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு பொழந்து எடுத்துட்டாங்க போன வாட்டி. எல்எஸ்டியில் வந்து ஸ்பின்னுனா வந்து வேலைக்கே ஆகாது. அவங்க எல்எஸ்டியில் வந்து ஸ்பின் பவுலர்ஸ்னால் வச்சு விளாண்டாங்கன்னா முடிச்சுக்குவாங்க சோழியை. அதனால் நல்ல காம்பினேஷன் எடுத்துகிட்டு வரணும். அது தோனிக்கு தெரியும். தோனி வந்து எப்படிப்பட்ட காம்பினேஷன் எடுத்துகிட்டு வருவாருன்ட்டு. இந்த டீமை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இன்னும் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னே தெரில. ருத்ராஜ் கைக்வாடோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யார் அந்த ஓப்பனர்னே தெரியாமலே இன்னும் வச்சுருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட் ரூல்ட் அவுட்டுன்ட்டாங்க. அப்படியே இன்னும் ஸ்குவாடில் இருக்காருன்னு தெரில. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு. அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். இன்றைக்கி தோனிக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். எப்படி அந்த 3 டாப் ஹிட்டர்ஸை வந்து எடுக்கிறதுன்ட்டு. மித்தன் மார்ஷ், நிக்லஸ் புரான்னா, இவன் ஆட்வின் மாக்ரம், அப்புறம் ரிஷப் பந்த் இருக்கார். இவங்கெல்லாம் எப்படி விக்கெட்டை எடுக்கிறதுங்கிறது வந்து தோனிக்கு தான் பெரிய சவால். தோனி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை போட்டு எடுத்துகிட்டு வருவாருன்னு தெரில. ஆனால் இந்த பவுலிங்கு இந்த பேட்டிங்கை வச்சுட்டுனா தோனி வந்து சமாளிக்கவே முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே கிடையாது, இப்படி இருக்கவே இருக்காது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமு, என்ன தான் டீமுன்னு தெரிலங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். இந்த மாதிரி டீமை நாம்ளும் பார்த்துருக்க மாட்டோம் இத்தனை வருஷத்தில். ரொம்ப மோசமாக இருக்குது டீமு. முக்கியமாக ஹிட்ரு யாருமே கிடையாது. ஹிட்ரு வந்து ஒரு பவர் ஹிட்ரே யாரும் இல்லை. ஓப்பனிங்கில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. கடைசியில் வேணால் தோனி ஜடேஜா ஏதோ அடிக்கிறாங்க தவிர நடுவில் அடிக்கிறதுக்குன்னு ஆள் இல்லை. இன்றைக்கும் மேட்ச் வந்து ஒன் சைடாக தான் போகும்னு நினைக்கிறேன். எல்எஸ்டிக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இன்றைக்கி போகுதுன்ட்டு. இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு பொட்டியை கட்டிட்டு வந்துட வேண்டியதான். அடுத்து இன்றைக்கி ஏற்கனவே 6 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னும் 8 மேட்ச் இருக்குது. எல்லாத்துக்கும் 14 மேட்ச் தான். இன்றைக்கி இன்னும் வர மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிச்சா தான் வந்து டோர்னமெண்ட்டில் இருக்க முடியும். இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிடும் பொட்டி கட்டுற மாதிரின்ட்டு. ஏன்னா இந்த லாஸ்ட் இயரும் பிளே ஆஃப் போகல, இந்த இயரும் பிளே ஆஃப் போகலன்னா ஃபேன்ஸ்னால் செம்ம கடுப்பாயிருவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சென்னை வந்து ஜெயிக்கிற கட்டாயத்தில் இருக்குது. ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்னங்கிறது வந்து தெரியவே இல்லை. ஆனால் எல்எஸ்டியை ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. ஈஸியான எல்எஸ்டியெல்லாம் அடிச்சிட முடியாது. எல்எஸ்டி அடிக்கணும்னா பெரிய ஸ்ட்ராட்டஜினா போட்டு தான் கொண்டு வரணும். தோனி என்ன பண்ணுறாரு, தோனி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொண்டு வராரு டீமுக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப சவாலாக தான் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் ஜெயிக்க முடியாது எல்எஸ்டியை. பார்க்கலாம் தோனி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கொண்டு வராரு டீமுக்குள்ளன்ட்டு. என்னை பொறுத்தவரையும் ஹிட்டர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஃபயர் ஆகணும். சிஎஸ்கே அடிக்கணும்னா பவுலிங்கும் நல்லா போடணும், பேட்டிங்கும் நல்லா பண்ணணும். முக்கியமாக ஃபீல்டிங் படுமட்டமாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட. எல்லா மேலும் எல்லா கேட்சும் விட்டுறாங்க. இது மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பார்த்ததே கிடையாது. ஃபீல்டிங் படுமட்டமாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்னால் எப்படி ஃபீல்டிங் பண்ணும். ஃபீல்டிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லைங்க சென்னைகிட்ட. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. படுமட்டமாக இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஃபீல்டிங்கில். பேட்டிங்கும் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டவுட்டு தான் மேட்ச் ஜெயிக்கிறது.